Hello students, welcome to Nivemaths. இன்னைக்கு வந்து நம்ம exercise 3.1ல 7th question பார்க்கிறோம். Question என்னன்னா, if alpha, beta and gamma are the roots of the polynomial equation ax cube plus bx square plus cx plus d equal to 0, find the value of summation alpha by beta gamma in terms of the coefficients. First என்ன சொல்லிருக்காங்க, ஒரு equation கொடுத்திருக்காங்க. அதாவது ax cube plus bx square plus cx plus d equal to 0. இதோட roots என்ன சொல்லிருக்காங்க, alpha, beta and gamma. So the roots வந்து என்ன, the roots of the equation are alpha, beta and gamma. இப்போ நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க, summation alpha by beta gamma. So இதோட value வந்து கண்டுபிடிக்கணும் in terms of the coefficients. இப்போ summation alpha by beta gamma, இதோட மீனிங் என்னன்னா, first value வந்து உங்களுக்கு alpha by beta gamma அப்படின்னு வரும். Plus இப்போ ஆல்ஃபாக்கு அப்புறம் என்ன, பீட்டா. இப்போ பீட்டா பை ரிமைனிங் என்ன, ஆல்ஃபா இன்ட்டு காமா. ப்ளஸ் இப்போ ரிமைனிங் என்ன, காமா பை காமாவோட ரிமைனிங் என்ன, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. ஸோ இதோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது டினாமினேட்டர் எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும், ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா. அப்போ நியூமரேட்டர் பீட்டா காமா ரிமைனிங் என்ன, ஆல்ஃபா. அப்போ ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா என்ன, ஆல்ஃபா ஸ்கொயர். ப்ளஸ் இங்கே என்ன வரும், ஆல்ஃபா இன்ட்டு காமா இருக்கிறதுனால ரிமைனிங் என்ன, பீட்டா. அப்போது பீட்டா இன்ட்டு பீட்டா என்ன வரும், பீட்டா ஸ்கொயர். ப்ளஸ் இப்போ இங்கே என்ன வரும், காமா ஸ்கொயர். ஸோ இதோட வேல்யூ தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ். சம் ஆஃப் த ரூட்ஸ்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. ஸோ இது நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், மைனஸ் பி பை ஏ. அதுக்கப்புறம் சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட்ஸ் டேக்கன் அட் அ டைம். அதாவது ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா plus beta into gamma plus gamma into alpha. இது நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், c by a. அதுக்கப்புறம் product of the three roots, அதாவது alpha into beta into gamma. ஸோ இது நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், minus d by a. இப்போ நம்மளுக்கு நியூமரேட்டரில் alpha square plus beta square plus gamma square தெரியணும். அதாவது alpha square plus beta square plus gamma square. ஸோ இது நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், alpha plus beta plus gamma the whole square minus 2 into, so இந்த formula என்ன வரும், alpha into beta plus beta into gamma plus gamma into alpha. so இந்த formulaல தான் நம்ம substitute பண்ண போறோம். alpha plus beta plus gamma, so இதோட value என்ன எடுத்திருக்கோம், minus b by a. அப்போ minus b by a the whole square minus 2 into alpha into beta plus beta into gamma plus gamma into alpha. so இதோட value என்ன, c by a minus b by a the whole square என்ன வரும், b square by a square அப்படின்னு வரும், minus 2 into c by a. ஸோ இது வந்து நியூமரேட்டர். இப்போ டினாமினேட்டர் அதாவது ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா, அதோட வேல்யூ என்ன, மைனஸ் டி பை ஏ. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போது சமேஷன் ஆல்ஃபா பை பீட்டா காமா. ஸோ இதோட வேல்யூ என்ன, ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா. ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர். ஸோ இதோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் 2c பை ஏ பை டினாமினேட்டரோட வேல்யூ என்ன, மைனஸ் டி பை a. இப்போ நியூமரேட்டர் கீழே வந்து நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா a ஸ்கொயர் வரும், மேலே என்ன வரும், b ஸ்கொயர் மைனஸ் 2ac அப்படின்னு வரும். பை டினாமினேட்டர் என்ன, மைனஸ் d பை a. ஸோ இப்போ மைனஸ் d பை a அந்த சைட் போச்சுன்னா மல்டிப்ளை ஆகும். அப்போ என்ன வரும், b ஸ்கொயர் மைனஸ் 2ac பை a ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் a பை d அப்படின்னு வரும். ஸோ இப்போ இந்த a வந்து நம்ம ஒரு a வந்து இங்கே கேன்சல் பண்ணலாம். அப்போ என்ன வரும், ரிமைனிங் b ஸ்கொயர் மைனஸ் 2ac by a into minus 1 by d. இப்போ மைனஸை நம்ம நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணோன்னா அப்போ என்ன வரும், மைனஸ் 2ac into minus 1 பாசிட்டிவ் 2ac வரும், b ஸ்கொயர் into minus 1 மைனஸ் b ஸ்கொயர் அப்படின்னு வரும். இப்போ டினாமினேட்டர் a into d என்ன, ad. ஸோ இதான் வந்து 7th கொஸ்டினோட ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் நிவிமேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.